கால்நடை நண்பர்களுக்கு வணக்கம். உங்க கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுறேன். ஒவ்வொரு மாட்டுடைய பாலுக்கும் வித்தியாசம் இருக்கா? நாட்டு மாட்டு பால் சிறந்தது, கலப்பின மாட்டு பால் சிறந்ததா அப்படின்ற ஒரு ஐயப்பாடுலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாடா இருந்தாலும் அதனுடைய பால் இனத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, தட்பவெட்ப சூழ்நிலையை பொறுத்து, நீங்க கொடுக்க தீவனத்தை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். அந்த கொழுப்பற்ற இதர சத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயமுமே காலையில வர்றது மாலையில வராது, மாலையில வர்றது காலையில வராது. இதை நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். ஒரு நாள் பசுந்தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா, பசுந்தீவனம் கொடுக்கும்போது அந்த பாலுடைய அடர்த்தின்றது தண்ணி மாதிரி இருக்கும். வைக்கோல் அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னா பாலுடைய அடர்த்தி வேற மாதிரி இருக்கும். அப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை வச்சுதான் பாலுடைய தரம் நிர்ணயிக்கப்படுது. அப்ப இதுதான் சிறந்த பால், அதுதான் சிறந்த பால் அப்படின்றது கிடையாது. எருமை மாட்டு பால் அப்படின்றது இயற்கையிலேயே கொழுப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தால அதனுடைய தரம் அதிகமா இருக்கு. ஜெர்சி பசு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, HF எடுத்துக்கிறீங்க. இந்த HF காட்டிலும் ஜெர்சி அப்படின்றது கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதால அதனுடைய பால் தரம் அதிகமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் அனைத்து பாலும் சமமான பால் தான். இனத்துக்கும் இடத்துக்கும் தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் நீங்க கொடுக்கிற தீவனத்துக்கும் தரம் வேறுபடுமே தவிர எல்லா பாலும் நல்ல பாலே. மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.